ஊத்தப்படாம வெள்ள உடுப்போட அரசியல் செய்யற கலாச்சாரத்தை புத்தகத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு வரோம். மாநகர சபைக்கு லெட்டர் கொடுத்து 1.5 மாசத்துக்கு மேல நடக்கையில் பள்ளி முகல்லாவாசி பள்ளிக்கு பிரச்சனை. இதனால தான் நாங்க நான் சமூக சேவை நான் பதவிகள் படத்துல முன் வந்து நமக்கு தந்தது நம்ம ஹிசா மறைக்காது. இதற்கு எதிராக மாநகர சபையோட தலைவர் ஒரு முறைப்பாடு செஞ்சுக்கிறாரு போலீஸ்ல. என்னன்னு சொன்னா இவங்க போக்க உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி, நாங்க போக்க உடைக்கல, உடைஞ்ச போக்க வெளியே எடுத்து வச்சுட்டு புது போக்கு போட்டிக்கிறோம். நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்மள விமர்சனம் பண்றவங்களை சீரியஸா எடுத்துக்கங்க. நம்ம நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைச்சு விமர்சனம் பண்றவங்கள ஜோக்கா எடுத்துக்கங்க. தீஸ் கைஸ் ஆர் ஃபன்னி கைஸ்யா அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. இந்த பிரதேசத்துல சகோதரர் நௌஃபல் எங்களை நாடி முக்கியமான தேவை உதவி செய்யுங்க கேட்டதால நாங்க போக்குக்கான பணத்தை கொடுத்து அந்த பிரதேசவாசிகள் முழுமையா சேர்ந்து போக்கை வாங்கி போறது 2 மணித்தியால மெனக்கட்டு போக்கை வெளியே தூக்கி போட்டு புது போக்கை போட்டிக்கிறாங்க. ரொம்ப காலமா கிடைக்குது. ரொம்ப காலம் பக்கத்தில் யாரும் வரையில ஒரு மாசம் 2 மாசம் கோவில் வந்து யாரும் ஆன்சர் இல்லை. வர அந்த வர மனம் விட்டுட்டு வேலையை பார்த்துட்டு போகணும். சும்மா தேவையில்லாம உடஞ்சி தான் கிடந்துச்சு. யார் எம்ஜிஆர் படிக்கிறாங்க. எம்சிஆல போட வேண்டியதுதான், ஆனா எம்சிஆல போட இல்லை. போட காட்டிய மக்கள் வெயிட் பண்ண ரெடி இல்லை. அந்த லொரியெல்லாம் போகலாம் இல்லையா? இதுதான் பைக்கே ஓரத்தில் தான் ஏற்றிட்டு போகணும். கடையாக்குள்ள மக்கள் ஒவ்வொரு முறையா வெள்ளத்தால பாதிக்கப்படுறது வளமே. அதே நேரம் அந்த பிரதேசத்தில் இருக்கிற கான்கள் கால்வாய்கள் ரொம்ப மோசமாகிது. அதுல குறிப்பா பள்ளிவாசலுக்கு அருகில உள்ள ஒரு கான் போக்கு உடஞ்சி வாகனம் போயில்லாம தொலை போற ஆட்களுக்கு வசதி இல்லாம நாத்தடிச்சுக்கிட்டு மோசமான நிலையில் ஈக்கொள்ள அந்த பிரதேச வாசிகள் அந்த பள்ளி லெட்டர் ஹெட்ல மாநகர சபை தலைவருக்கு கடிதம் கொடுத்துக்கிறாங்க. 5ஆம் மாசம் 26ஆம் தேதி கொடுத்த கடிதத்துக்கு இதுவரைக்கும் எதுவுமே நடக்கல. அதனால அந்த பிரதேசவாசிகள் நாங்களாவே எங்கட தீர்வுகளை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி Facebookல வீடியோ போடுறாங்க. அதை பார்த்துட்டு நாங்களும் அவங்களுக்கு தேவையான நிதி பங்களிப்பை வழங்கி ஒரு போக்கை எடுத்து கொடுக்குறோம். அந்த பிரதேச மக்கள் அந்த போக்கை போட்டு அல்ஹம்துலில்லாஹ் இந்த வேலை முடிஞ்சு இப்ப அந்த பிரதேசவாசிகள் ஓரளவு அந்த பள்ளி கருகாமையில இருக்கிற அந்த கால்வாயில அழகா தங்களோட வேலையை செஞ்சு கொள்றதுக்கான ஒரு அமைப்பை செஞ்சுக்கிறாங்க. இதற்கு எதிராக மாநகர சபையோட தலைவர் ஒரு முறைப்பாடு செஞ்சுக்கிறாரு போலீஸ்ல. என்னன்னு சொன்னா இவங்க போக்க உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி, நாங்க போக்க உடைக்கல, உடைஞ்ச போக்க வெளியே எடுத்து வச்சுட்டு புது போக்கு போட்டிக்கிறோம். இது நகர சபையோட கடமை. அவங்களோட கடமை அவங்க செய்யாம இருந்ததால மக்களா தானா முன் அவங்களோட காசை போட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சுக்கிறாங்க. நாங்க சொல்றது எந்த தடை வந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல. நாங்க மக்களுக்கான தீர்வுகளை கொடுக்கறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். நீங்க ஒரு வழக்கில 2 வழக்கில 10,000 என்ட்ரி போட்டாலும் மக்களுக்கு தேவையான விடயத்தை செஞ்சு கொடுக்கறதுல நாங்க எப்போதுமே மக்களோட இருந்து தீர்வுகளை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறத இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிச்சு கொள்ள விரும்புகிறோம். அடையாளத்தில் வசிக்கிறேன் நான். இது நீண்ட காலமாக எங்களுக்கு அந்த போக்கு சரியான பிரச்சனை ஆயிருந்துரு. சின்ன பிள்ளைகள் போகிறது ஒரு ஆட்டோ கூட போகிற கஷ்டத்தில் தான் இருந்துரு. இந்த அடிப்படையில் எங்களை சமூக சேவகர் நௌஃபல் அவர்கள் அதை எடுத்துக்காட்டினார் சமுதாயத்துக்கு. அதன் அடிப்படையில் மிஸ்டர் இசா மறைக்கார் அவர் அதுக்கு முதலீடு செஞ்சு அந்த போக்கை குழந்தை இறக்குனது. அதுக்கு நாங்கள்லாம் ஒத்துழைப்பு செஞ்சு போட்டோம். இதில் மக்கள் நன்மை அடைந்ததை தவிர தீமை அடைஞ்சதா எங்களுக்கு தெரிய வரையில. எல்லாரும் சேர்ந்து அந்த முகல்லாவாசிகள்லாம் சேர்ந்து தான் அந்த போக்கை போட்டு நிம்மதி அடைஞ்சு சரியாக போகிற வராங்க. எல்லாரையும் காலை வச்சு போவே இல்லாது தண்ணி அடைச்சி நஜீஸ் சிறுநீர் பள்ளியில் உள்ள சிறுநீர் எல்லாம் அப்படி நஜீஸ் நாத்தம். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை பார்த்தீங்கன்னா டெங்கு பிரச்சனை. அதை தண்ணி அப்படி தேம்பி கிடக்குது. இதால பிரச்சனை மக்கள் பள்ளிக்கு கரைச்சி கொடுக்காங்க. இதால் எங்களுக்கு பிரச்சனை வந்துடும், டெங்கு பிரச்சனை எங்கள் பிள்ளைங்களுக்கு டெங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி இப்போ முறைப்பாடு வச்சதால தான். ஆனால் மாநகர சபைக்கு லெட்டர் கொடுத்து 1.5 மாசத்துக்கு மேலே நடக்கையில் பள்ளி முகல்லாவாசி பள்ளிக்கு பிரச்சனை. இதனால தான் நாங்கள் நான் சமூக சேவை நான் பதவிகள் படத்தில் முன் நமக்கு தந்தது நம்ம ஹிசா மறைக்காது. அதை வச்சு தான் நான் இதை வேலைகள் செஞ்சு முடிச்சேன். இதனால நான் தவறாக நான் போக்கு உடைக்கல் சொல்லிவிட்டு நம்மளுக்கு என்ட்ரி படிக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் போலீஸுக்கு என்ட்ரி செஞ்சு போட்டு நாங்கள் நிற்கிற வெளியே.